பாக்கியத்தை எல்லோரும் அடைய மாட்டார்கள். நல்ல விலை கொள்ளும். சாவும் வரைக்கும் உழைச்சி கடன்ல செத்த எவ்வளவு பேர் இருக்கிறார்? இந்த பரக்கத்தை அடைவதற்கான துவா தான் இந்த ஒரு துவா. ஒரு சலாம் சொன்னா பரக்கத் கிடைக்கும். இந்த வபரகாத்து ஊரிக்கு அதுக்குள்ள அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத் பரக்கத். இது வீட்டுக்குள்ள பரக்கத். சூரத்துல் மூமினூன்ல வரக்கூடிய முதலாவது துவா ரப்பி அன்சில்னி முன்ஸலம் முபாரக்கன் வ அன்த கைருல் முன்ஸிலி. அப்படின்னா இந்த துவாவை ஓதினவர் யாருண்டா ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தை அல்லாஹ் அழித்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்ல வாழ்ந்த ஒரு நபி. இந்த ஊரை அழித்த நேரம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் ஈமான் கொண்டவர்களும் கப்பல்ல இருந்தார். கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை நம்பினவங்க சிலர் தான். இப்பொழுது அல்லாஹ் முழு ஊரையும் அந்த நேரம் இருந்த சமூகத்தையும் அழிச்சிட்டு இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல் வஸ்தவத் அலல் ஜூதி, ஜூதி என்ற மலையில போய் அப்படியே மலை தட்டுது கப்பல். இந்த நேரம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல தெளிவுபடுத்துறான் ஃபைதஸ்தவைத அன்த வ மன் மஅக في على الفلك فقل الحمد لله الذي نجانا الحمد لله الذي نجانا من القوم الظالمين. நீங்களும் உங்களோட இருக்கிறவங்களும் கப்பல் அப்படியே போய் அந்த மலையில சேர்ந்ததோட சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. முதலாவது அல்லாஹ் பாதுகாத்தான் தானே. வகுலில் ஹம்துலில்லாஹி அல்லதி நஜ்ஜானா மினல் கௌமில் ஸாலிமீன். அநியாயக்கார கூட்டத்தை விட்டு எங்களை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அதற்கு பிறகு அல்லாஹ் இந்த துஆவை படிச்சு கொடுக்கிறான். வகுர் ரப்பி சொல்லுங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ரப்பே அன்ஸில்னி முன்ஸலம் முபாரகா, பரக்கத்தான முறையில் எங்களை இங்கு இறங்க வைப்பாயாக. இந்த துஆவை அதிகமாக ஓதுவாங்க எப்பன்னா ஒரு ஊருக்கு போனா. நீங்க பிரயாணம் செஞ்சு வந்தீங்க, வாகனத்துல இருந்து இறங்க போறீங்க, வீட்டுக்கு போக போறீங்க. ரப்பி அன்ஸில்னி முன்ஸலம் முபாரகா, யா அல்லாஹ் என்ன பரக்கத்தான முறையில் இறக்குவாயாக. பரக்கத் அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம். பரக்கத் என்றா என்ன? பரக்கத் என்றா என்ன? பரக்கத் என்கிறது கண்களுக்கு விளங்காத ஒன்றுதான் பரக்கத். பரக்கத்தை நீங்க சம்பாதிச்சு எடுத்து முடிக்க இயலாது. பரக்கத் என்ன செய்யலாது? இரவு இரவா விழித்து பகல் பகலா உழைச்சி நான் பரக்கத்தை அறிக்கணும் அப்படின்னா அது நடக்காத ஒரு நாள். ஏனென்றா இந்த பரக்கத்தை அல்லாஹ் தன்னுடைய பெயரோடு அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கிறார். எதோட சேர்த்து வச்சுக்கிறான் அல்லாஹ்? எதோட இணைத்து வைக்கிறான் அல்லாஹ்? அல்லாஹ்வுடைய பெயரோட. சூரத்துர் ரஹ்மான் அல்லாஹ் தபாரக இஸ்மு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம். அந்த ரப்புடைய பெயர் பரக்கத் பொருந்தியது. யார பெயர் பரக்கத் பொருந்தியது? ரப்புடைய பெயர் பரக்கத் பொருந்தியது. தபாரக இஸ்மு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம். அதிகமானவங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யல. இன்னைக்கு வாழ்க்கையில் பரக்கத் செய்யல. பரக்கத் என்றா என்னன்னு அவங்க தேடி படிக்கவும் இல்லை. குர்ஆன்ல அல்லாஹ் 9 இடங்கள்ல பரக்கத்துடைய ஆயத்தை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை இடங்கள்ல? 9 இடங்கள்ல அல்லாஹ் பரக்கத்துடைய ஆயத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதுல ஒன்றுதான் நாங்க ஒவ்வொரு நாளும் மக்ரிப் பிற ஓதுறோமே, தபாரக்கல்லதி பியதி தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். எவன் வசம் ஆட்சி இருக்குதோ அவன் பரக்கத் பொருந்தியவன். இதே போன்று சூரத்துல் ஃபுர்கான் என்ற சூரா இருக்குது. சூரத்துல் ஃபுர்கான் அல்லாஹ் தபாரக்கல்லதி ஜஅல ஃபிஸ் ஸமாஇ புரூஜா, தபாரக் தபாரக் பரக்கத். இந்த பரக்கத் அல்லாஹ் தன்னோட தான் இணைச்சு. அதனால தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான் ரப்பி அன்ஸில்னி முன்ஸலம் முபாரகா. பரக்கத் போத்தல கொளுறத்துல இல்ல. பரக்கத் ஆயத்துல் குர்சியை ஒற்றத்துல இல்ல. பரக்கத் பரக்கத் அல்லாஹோட உள்ள தொடர்புலான் பரக்கத் இருக்கு. இந்த பரக்கத்தை அடைஞ்சவங்க வாழ்க்கையில அல்லாஹ் ஆயுள்ள பரக்க செய்வான், செல்வத்துல பரக்க செய்வான், பிள்ளைகள்ல பரக்க செய்வான்.
ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மகன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹிதுமத்துக்கு கொடுத்திருந்தார். 9 வருஷம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹிதுமத்னா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எல்லா வேலையும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு செய்வார். அன்சாரி சஹாபி உம்மாவே கொண்டே கொடுத்துட்டாங்க, இந்த பிள்ளைய உங்களோட வேலைக்கு வச்சு கொள்ளும். ஏண்டா உம்மு சுலைம் புத்திசாலி, யாரோட பிள்ளைய சேர்க்கணும்னு தெரியும். 9 வருஷமா இருந்ததுக்கு பிறகு ஒரு நாள் உம்மு சுலைம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட வேலைக்கார பிள்ளைக்கு ஒரு துவா செய்யுங்கன்றார். உங்களோட வேலைக்கார பிள்ளைக்கு என்ன செய்ய? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. என்ன துவா செஞ்சாங்க? அல்லாஹும்ம பாரிக் லி அனஸ், யா அல்லாஹ் அனஸுக்கு பரக்கத் செய். எதுல பரக்கத் செய்? செல்வத்துல பரக்கத் செய், பிள்ளைகள்ல பரக்கத் செய், சொத்துல பரக்கத் செய். யா அல்லாஹ் அனஸுடைய பாவத்தை மன்னி. இவ்வளவு துவா கேட்டார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. நான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் கண்டேன். முதலாவது என்னுடைய ஆயுள்ள அல்லாஹ் பரக்கத் செஞ்சான் சொல்றார். நான் எதுவரைக்கும் வாழ்ந்தேன் என்றால் ஹத்தா சயிம்துல் ஹயாத், எனக்கு வாழ்ந்து வாழ்ந்து நிராசை அடைகிற அளவுக்கு வாழ்ந்தேன். மௌத்தா மாட்டேனா அப்படி வாழ்ந்தேன். அல்லாஹ் என்னுடைய ஆயுள்ள பரக்கத் செய்தான். முதலாவது பரக்கத். இரண்டாவது என்னுடைய பிள்ளைகள் அல்லாஹ் பரக்கத் செய்தான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தவாப் செய்வாங்க, காபாவை துவா சொல்லி கொடுப்பாங்க. பின்னுக்கு 80 பேர் துவா சொல்லுவாங்க, தல்பியா ஓதுவாங்க. லப்பைக்கண்டா லப்பைக்கம்பாங்க. 80 பேரும் யாருன்னு பார்த்தா அனஸ் ரலியல்லாஹு பிள்ளை. அனஸ் ரலியல்லாஹு பிள்ளை. மூன்றாவது அல்லாஹ் என்னுடைய சொத்தில் பரக்கத் செய்தார். சொத்துல பரக்கத் எப்படி? மதீனாவுல எல்லோருடைய தோட்டமும் ஒரு தரம் தான் பழுக்கும், என்னுடைய தோட்டம் 2 தரம் பழுக்கும். அது மாத்திரமல்ல, மதீனாவுல இவங்கள தோட்டத்துல தான் அல்லாஹ் குங்குமப்பூவை உருவாக்கி விட்டார். குங்குமப்பூ என்ன கிலோ வாங்குறதா கிராம் வாங்குறதா? குங்குமப்பூ கிராம். அல்லாஹ் இந்த பரக்கத்தை பார்க்கணும், அதான் தேவை வாழ்க்கையில். அதுக்கு துவா தான் தேவை. இப்போ நீங்க உங்களுக்கு தெரியும், உங்களோட வாப்பா சம்பாதிச்சு 50 வருஷம் தான். ஆனா நீங்க இப்ப 75 வயசுலயே சம்பாதிக்க ஏன்? என்ன நடந்துச்சு உங்களுக்கு? உங்களோட வாப்பா 45 வயசோட சம்பாத்தியத்தை நிறுத்தாட்டி இருப்பார், அந்த பரக்கத்துல வாழ்ந்து இருப்பார். இன்றைக்கு 80 வயசு உழைக்கிறார் உழைக்கிறார் உழைக்கிறார். நாய் குட்டி போடுறது போல. ஆடும் குட்டி விடுறதான், நாயும் குட்டி போடுறதான். ஆடு எத்தனையோ அறுக்கிறோம், ஆனா ஆடு உலகத்திலிருந்து விரிக்கி. ஆனா ஆடு வருஷத்துல குட்டி விடும், 2 குட்டி விடும். நாய் 10 குட்டி விட்டுரும், ஒரே ஏரியா 8 குட்டி விடும். ஆனா எங்கேயாவது நாய் அறுக்கிறதா? எங்க நாய் எல்லாம்? சகோதரர்களே, நம்பிக்கை இந்த பரக்கத்துல. எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. இந்த பரக்கத்துடைய பாக்கியத்தை எல்லோரும் அடைய மாட்டார்கள். நல்ல விலை கொள்ளும். சாவும் வரைக்கும் உழைச்சி கடன்ல செத்த எவ்வளவு பேர் இருக்கிறார்? இந்த பரக்கத்தை அடைவதற்கான துவா தான் இந்த ஒரு துவா. ஏன்னா குர்ஆன் அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து என்ன எல்லாமே அழிஞ்சிட்டு ஒன்றும் இல்லை, இப்ப இறங்க போறாங்க. என்ன ஓதுங்க? ரப்பி அன்ஸில்னி முன்ஸலம் முபாரகா, யா அல்லாஹ் பரக்கத்தை தா. வ அன்த கைருல் முன்ஸிலீன். இந்த பரக்கத்தை உலமாக்கள் எப்படி எப்படி எல்லாம் பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப நாங்க பரக்கத்தை அடைய என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? இந்த பரக்கத்துன்னு ஒன்று இருக்குது. பரக்கத்துக்கு மாத்தம் என்ன? லானத், சாபம். பரக்கத்துக்கு மாத்தம் என்ன? முசீபத் அல்ல, லானத். சாபம் இருக்குது. சாபம் சாபம் தான். சாபம் குடும்பத்துக்கு பரக்கத்தை எடுத்தோன்னு தராது. குடும்பத்துக்கு பரக்கத்தை என்ன செய்யாது? இன்றைக்கு எல்லார கதையும் ரணில் வந்தாத்தான் செய்வார், இல்ல இன்னொரு கூட்டம் அனுர வந்தாத்தான் எல்லாத்தையும் செய்வார். என்ன கூட்டம் பேசுதுன்னு விளங்குது இல்லையா? குர்ஆனை படிச்சவங்க இப்படி பேசல. ஷிர்க் ஆகப்பெரிய ஷிர்க். உலகத்தில் ஆகப்பெரிய ஷிர்க் என்ன?
கபர்ல உள்ளவர்கிட்ட போய் கேட்கிறதா ஷிர்க்? அதை மட்டும் ஷிர்க்னு சொல்றீங்க. அவ ஹயாத்தோடு இருக்கிறவன் அவங்க தானே அவங்க டாய்லெட்டை கையால கழுவுறது. இறைவனா ரப்பா செய்யறதுக்கு முஸ்லீம்களுக்கு நீங்க என்ன செய்வீங்கன்னு போய் கேட்கறதுக்கு என்ன முஸ்லீம்களுடைய ரப்பா அவரு? அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன்கிட்ட கேட்க நேரம் இல்ல. போய் யார்கிட்ட கேட்கிறோம் தெரியுமா? இன்னும் சந்தேகம், நாளைக்கு எங்க போய் சேர போறான்னு தெரியாது, கபருக்கு போறானோ தெரியாது. நீங்க ஆட்சிக்கு வந்தா முஸ்லீம்களுக்கு என்ன செய்வீங்க? அவரு பெரிய ஆள் மாதிரி முஸ்லீம் என்று வந்துடாதீங்க. உங்களோட கேட்ட உங்களுக்கு அறிவிக்கணுமே, முதலாவது உங்களுக்கு தெரியணுமே, ஈமான் யகீன் தெரியணுமே, அல்லாஹ்வை பத்தி உங்களுக்கு தெரியணுமே, பரக்கத் என்றா உங்களுக்கு என்னன்னு தெரியணுமே. முதலாவது போய் இந்த மஹ்லூக்கிட்டயா கேட்கிறது? போய் முஸ்லீம்களுக்கு என்ன செய்ய? இவர் யார்? இது முந்தி வந்து எல்லாம் கிழிச்சு விட்டாங்க, இவர் ஆக பெருசா கிழிச்சுட்டு போறாரு முஸ்லீம்களுக்கு. ஒத்தர் ஒன்று செய்யலாம், பரக்கத்தை மட்டும் அல்லாஹ் இடத்துல கேளுங்க, அவ்வளவுதான். இந்த பரக்கத்தை கேட்டீங்கண்டா, அல்லாஹ் பரக்கத் செஞ்சானண்டா, நீங்க உங்களுக்கு பார்க்கலாம் போய் சில ஊர்களை, சில நாடுகளை, சில முஸ்லீம் குடும்பங்களை, பரக்கத் செய்யப்பட்ட குடும்பம், அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் பரக்கத் செஞ்சிட்டான். செல்வத்துல வேணுமா, பிள்ளைகள்ல வேணுமா, குடும்பத்துல வேணுமா. அதனாலதான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, அனஸ் இதா தகல்த அலா அஹ்லிக ஃபஸல்லிம், நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் பொழுதெல்லாம் எப்படி போங்க தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, சலாம் சொல்லிட்டு போங்க அனஸ், உங்களுக்கு பரக்கத் கிடைக்கும். ஒரு சலாம் சொன்னா பரக்கத் கிடைக்கும். இந்த வபரகாத்துஹு அதுக்குள்ள அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, பரக்கத். இது வீட்டுக்குள்ள பரக்கத். இரண்டாவது, கல்யாணத்துல பரக்கத் உண்டு. என்ன செய்யும்? பரக்கத்தான கல்யாணம் என்றா 5 ஸ்டார் நடத்துற கல்யாணம் பரக்கத்தான கல்யாணம். டொரண்டோல இருக்கிற முழு வட்டிக்காரனையும் கூப்பிட்டீங்க கல்யாணத்துக்கு, அதான் பரக்கத்தான கல்யாணம் இல்ல. டொரண்டோல ஊடு வச்சுக்கிறார்கள் இவங்க எல்லாம். ஸ்காப்ரோல வந்து சொந்த ஊடு இருக்குது, அவர் பைத்தியம் பண்ணிக்கு போய் ஸ்காப்ரோல, அவரோட வாகனம், அவரோட வீடு. நீங்க என்ன ஊடு வச்சுக்கிறோட கூப்பிடு, கல்யாணத்துக்கு கூப்பிட்டாலும் பரக்கத் கிடைக்காது. பரக்கத் எப்ப தெரியுமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? பரக்கத்துள்ள கல்யாணம் செலவு குறைஞ்ச கல்யாணம். என்ன கல்யாணம்? எந்த கல்யாணத்துல செலவு குறையுமோ அந்த கல்யாணம் பரக்கத். சில நேரம் என் பேச்சு உங்களுக்கு பிடிக்கும், பிடிக்காம இருக்கலாம், அதுக்கு நான் ஒன்றும் செய்யல. என்ன ஹக்க உண்மையை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லும். அது பிடிச்சதுக்கு பிடிக்காததுக்கு அது நான் சம்பந்தப்பட்டவன் அல்ல. நான் குர்ஆனை பேசும்பொழுது அப்படித்தான், அதை ஒன்றும் செய்யல. குர்ஆனை வேற வேற அம்ஜதாஜார ஷூவை போலிஷ் பண்றா அவருக்கு சார்பா பேசலாம், ஷஹீத் பாய்ர ஷூவை போலிஷ் பண்றா அவருக்கு சார்பா பேசலாம், அது வேலை இல்லையே. இப்ப குர்ஆனை தர பேசிட்டு இருக்கிறோம். ஒத்தொத்தரா சமாளிக்கணும்னா என்ன செய்யும்? உமரை சமாளிக்கிறோம் கொஞ்ச நாளைக்கு லாஃபினாவை சமாளிக்கிறோம், கொஞ்ச நாளைக்கு என்ன ஜவாதை சமாளிச்சே எங்களோட வாழ்க்கை போய் சமாளிக்கிறது அல்ல. சமாளிச்சு ஒன்றும் நடக்காது. உண்மையை சொல்லும் பொழுது தெளிவு கிடைக்கும், பரக்கத்தை அடையும். நாங்க அப்ப கல்யாணத்துக்கு கோடிக்கணக்கு செலவழிச்சிடப்படாது. கல்யாணத்துக்கு எப்பொழுது செலவு குறையுமோ சகோதரர்களே, பரக்கத். ஒரு கல்யாணம் நடந்துச்சு, காலிலிருந்து கொழும்பு வரைக்கும் கப்பல்ல, காலிலிருந்து கொழும்பு வரைக்கும் கப்பல்ல கல்யாணம் நடந்துச்சு. அல்லாஹ்வுடைய கிருபை. கல்யாணம் பிரிஞ்சு தூள் தூளா போயிட்டு, கல்யாணம் பிரிஞ்சு என்ன செஞ்சுட்டு தூள் தூளாயிட்டு. நீங்க பாருங்க, நல்லா பாருங்க, இது பரக்கத் இல்ல, சந்தோஷம் இல்ல. அந்த கல்யாணங்கள்ல பரக்கத்தான கல்யாணம் என்ன? செலவு குறைஞ்ச கல்யாணம். இது கல்யாண பரக்கத். மூன்றாவது, வியாபாரத்துல பரக்கத் என்ன? அல் பையிஆனி பில் கியார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வியாபாரிகள் உண்மை பேசுற காலம் எல்லாம் பரக்கத். பொய்ய பேசினீங்களோ பரக்கத் உடைஞ்சிடும். பொய்ய பேசினீங்க என்ன செஞ்சிடும்? அப்ப வீட்டுல பரக்கத், குடும்பத்துல பரக்கத், தொழில பரக்கத், எல்லாத்துலயும் பரக்கத் இருக்கு. எல்லாத்துலயும் என்ன இருக்குது? இவைகளை செய்யறதால சகோதரர்களே, ஆகப்பெரிய பரக்கத்தான் குர்ஆன். ஆகப்பெரிய பரக்கத் என்ன? அதிலேயும் சூரா பக்ரா அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கான். 240 சொச்சம் ஆயத், 200க்கு மேற்பட்ட ஆயத், ஆனா பரக்கத்தான சூரா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஅல்லமு சூரத்தல் பக்ரா, சூரா பக்ராவை படிச்சு கொள்ளும். ஃபஇன் அக்ஸஹா பரக்கா, அதை ஓதுறது பரக்கத்து தான். வதர்கஹா ஹஸ்ரா, ஓதாம விட்டா வாழ்க்கையில கை செய்தப்படுவீங்க. வலா தஸ்ததிஉஹல் பத்லா, சூரா பக்ராவை